இன்றைக்கி நம்ம பீகாக் இயரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பீகாக் பெண்டன்ட் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு லக்ஷ்மி காயின் ஒன்று எடுத்திருக்கேன், ப்ளூ கலரில் நான் வந்து கிளாஸி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பீகாக் இயரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு நம்ம B7000 க்ளூ ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ கட்டரும் நமக்கு தேவைப்படும், ஏன்னா அந்த பெண்டன்ட்டை கட் பண்ணுறதுக்கும் லக்ஷ்மி காயினில் இருக்க மேலே அந்த கட் பண்ணுறதுக்கும். இப்போ இந்த B7000 க்ளூ வச்சு இந்த பீகாக் பெண்டன்ட்டை நான் லக்ஷ்மி காயினில் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ க்ளூ இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இந்த பெண்டன்ட்டை சென்ட்ரலைஸ்டாக வச்சு நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணணும். பாருங்கள், நான் இப்போ பீகாக் பெண்டன்ட்டை அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்போ பீகாக் பெண்டன்ட் வந்து அந்த லக்ஷ்மி காயினில் நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் க்ளூ எடுத்து இந்த ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணணும். ஸோ அந்த பெண்டன்ட்குள்ளேயே நமக்கு அந்த ஃபெதர்ஸ் மாதிரி இருக்குது, டிசைன் இருக்குது. ஸோ நான் அதுலேயே இந்த ஸ்டோன்ஸை வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஃபெதர்லேயும் அந்த ஒரு ஸ்டோனை நான் அப்படியே உங்களுக்கு ஸ்டிக் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா ஃபெதர்ஸ்லேயும் நான் வந்துட்டு அந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்க ஸ்டோனை அந்த எண்ட் பார்ட் ஆஃப் த பீகாக் ஃபெதரில் ஸ்டிக் பண்ணணும். ஸோ இது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நான் இப்போது இந்த காயினில் அதை சுற்றி இருக்க இடத்துல நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒட்டி தான் நம்ம அந்த ஃபெதர்ஸ் பேக்கில் இருக்கிறதுக்கு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிசைன் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நம்ம வந்துட்டு லக்ஷ்மி காயினில் இருக்க கேப்பில் இருக்க இடத்துல க்ளூஸ் வச்சு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸ் எடுத்து ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் 4 ஸ்டோன்ஸ் அந்த பக்கமாக ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்துட்டு ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், லாஸ்ட் ஸ்டோனை நான் இங்கே ஸ்டிக் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கான ப்ராப்பரான ஒரு பீகாக் ஃபெதரோடு இருக்கிற மாதிரி ஒரு இயரிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். இப்போ நம்ம பேக் ஸ்டாப்பர் வந்து ஒட்டணும். ஸோ நான் அதுக்கு அதே மாதிரி B7000 க்ளூ ஒன்று எடுத்துக்கிறேன். பேக்கில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த பேக் ஸ்டாப்பரை ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா சென்டராக பார்த்து மேலேயா நீங்கள் அந்த பேக் ஸ்டாப்பரை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை ஒரு 2 மினிட்ஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகணும். ஆக்சுவலி ஸோ வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் அவங்க ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது. ஆல்ரெடி எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்தது, அதுக்காக பண்ணது. ஸோ பாருங்கள், இதுதான் அதோடைய அவுட்புட். ஸோ நம்மக்கிட்ட 2 பீகாக் இயரிங்ஸ் மேக் பண்ணியாச்சு. இதுதான் அந்த 2 பீகாக் இயரிங்ஸ். ஸோ இது ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.